ஹாய், நான் மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெட்டு தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லையா, பேப்பர் 1 and 2க்குமே. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், ஏன்னா 2 months தான் இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி எங்கெங்கெல்லாம் படிக்கணும், எப்படி படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 1 to 5th அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ படித்தா பத்தாது. 1 to 8th ஃபுல்லாக தரவு பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸுக்கு இருக்கும். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 30 மார்க்ஸுக்கு இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சைக்காலஜி, இது எல்லாமே 30 மார்க்ஸுக்கு எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 150 மார்க்ஸுக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கு இல்லையா, தமிழில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து தான் ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல்னால் நீங்கள் இலக்கண பகுதி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உரைநடை படிங்க. உரைநடையில் அதை உரைநடை எல்லாமே நீங்கள் தரவாக படித்து தான் ஆகணும். ஆனால் துணைப்பாடம்லாம் இருக்கு இல்லையா, துணைப்பாடம்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. அதை எழுதுனது யார், இப்போ அந்த துணைப்பாடத்தை யார் எழுதுனா அந்த எழுதின ஆசிரியரை பற்றி மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி துணைப்பாடத்தை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்க வேண்டியதில்லை. அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயுமே நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இப்போ ஒரு ப்ரோஸ் இருக்குன்னா அந்த ப்ரோஸ் எடுத்துக்கோங்க. அதை யார் எழுதுனது, அதை எழுதுனவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதே இது அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும், அந்த ப்ரோஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சில இது பார்த்திங்கன்னா சில ப்ரோஸ்லாம் ஃபுல்லாகவே கண்டென்ட் பேஸ்டாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ படிங்க. இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செஸ் விளையாடுறவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்டோரியாக இருக்குன்னா அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கிராமர் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக படிங்க. அடுத்து புக்கு பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, வெவ்வேறு டாபிக்ஸில் இருந்துமே ஃபுல்லாக எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே தரவா படிங்க. அதுலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்னானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, க்ளோசரி எல்லாமே தரவா படிங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் எல்லாமே தரவா படிங்க. அடுத்து மேக்ஸும் அப்படி தான். மேக்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸும் போட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் அப்படி எல்லா சம்ஸும், ஏன்னா உங்களுக்கு புக்குக்குள்ளேருந்து தான் மேக்ஸிமம் வரும், வெளியில் போகாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது மேக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸும் போடுங்க, எக்ஸசைஸ் சம்ஸும் போடுங்க. அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் சயின்ஸ் வரும், 15 மார்க்ஸ் சோஷியல் வரும். இது சப்போஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக எழுத போகிறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பேப்பர் 1 டிடிஎட் முடிச்சுட்டு டிடிஎட் முடித்தவங்களுக்கான எக்ஸாம் தான் பேப்பர் 1. இப்போ நீங்கள் பேப்பர் 2 எழுதணுன்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் பேப்பர் 2 எழுதலாம். ஓகேவா? இப்போ பேப்பர் 1ல் நீங்கள் இது 15 மார்க்ஸ் சயின்ஸ் இருக்கும், 15 மார்க்ஸுக்கு சோஷியல் இருக்கும். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லெசனுமே 8th வரைக்கும் எல்லா லெசனுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து சைக்காலஜி. இதுதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது 4 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சைக்காலஜி நம்ம என்ன தான் படித்தாலும் அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாதுங்கிற மீன்ஸ் நான் அப்படி சொல்ல வரல. இப்போ நீங்கள் சிலபஸ் வச்சு படிக்கலாம், ஆனால் அதில் மேக்ஸிமம் உங்களால் ஒரு 15-20 மார்க் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம அந்த மற்ற 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்லையே, அந்த மற்ற 5 சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒவ்வொன்றிலையும் அட்லீஸ்ட் 25 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் அளவுக்கு வாங்க முடியும். அப்போ நீங்கள் அதுலேயே உங்களோட எலிஜிபிலிட்டி ஸ்கோரை எடுத்துட முடியும். ஸோ சைக்காலஜி சுத்தமாக படிக்காதீங்கன்னு சொல்லலை, சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு சைக்காலஜி படிங்க. ஆனால் இது 4க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இப்படி நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நம்ம ஈஸியாக எப்படி பாஸ் ஆகிறதுக்கு வழியோ அதை தான் பார்க்கணும். இப்போ இதனாலையும் தரவா படிங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் 15 இந்த மந்தில் ஒரு 15 days தான் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கணும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஷெட்யூல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பேப்பர் 2 இதுக்கும் சேம் பேட்டர்ன் தான்.
ஆனால் இதுக்கு ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு வந்து பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்கள் வந்து 1 to 10 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தரவாக இருக்கணும். 11th 12th தேவையான டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன 11th 12th என்ன முக்கியமோ அந்த டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 10th வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க. அதே தான், நீங்கள் துணைப்பாடம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துணைப்பாடத்தை எழுதுனது யார், அந்த ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். மற்றபடி உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, இது இலக்கணம் எல்லாமே வந்து தெளிவாக படிங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷும் எல்லாமே ப்ரோஸ் படிங்க. ப்ரோஸில் என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கோங்க. சில லெசன்ஸ் கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லெசன் மட்டும் அந்த டேட்டாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டாஸ் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி லெசன் மட்டும் நீங்கள் லெசன் ஃபுல்லாக தரவாக படிங்க. மற்றபடி ப்ரோஸில் என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, அந்த பின்னாடி இருக்க புக்கில் இருக்க பின்னாடி இருக்க எக்ஸசைஸ், கிராமர் பார்ட் எல்லாமே தரவாக முடிச்சிருங்க. அடுத்து மேக்ஸு, சயின்ஸு. இதில் பேப்பர் 2ல் என்னென்னா 2 விதமாக எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. இப்போ வந்துட்டு மேக்ஸ் மேஜர் இல்லை சயின்ஸ் மேஜராக இருக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸும் சயின்ஸும் 60 மார்க்ஸுக்கு மேக்ஸும் சயின்ஸும் எழுதுவீங்க. அப்படி இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அந்த மேஜராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 60 மார்க்ஸுக்குமே, இப்போ இதில் வந்துட்டு 30 மார்க்ஸ் மேக்ஸு, 30 மார்க்ஸு வந்துட்டு சயின்ஸ் எழுதுவீங்க. மேக்ஸு அப்படி இல்லைனா சயின்ஸ் மேஜர் இருக்கவங்க. ஆனால் சோஷியல் மேஜர் இருக்கவங்க மொத்தமாகவே சோஷியலே வந்து 60 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. இப்போ சப்போஸ் தமிழ், இங்கிலீஷ் மேஜர் எடுத்தவங்க கூட அவங்களோட சாய்ஸ் தான். மேக்ஸ், சயின்ஸ் எடுத்தும் எழுதலாம், இல்லை சோஷியல் சயின்ஸும் எடுக்கலாம். இப்போ சோஷியல் சயின்ஸ் மட்டும் 60 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. அப்போ அதே தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்மு, சயின்ஸும் தரவாக படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஷின் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் கொஷின் ஏரியாலாம் சொல்கிறேன். அதே மாதிரி தான் சோஷியலும். இதுலேயும் சைக்காலஜி அப்படி தான். சைக்காலஜி படிங்க, உங்ககிட்ட இருக்க புக்ஸையும் சிலபஸையும் கம்பேர் பண்ணி சைக்காலஜி படிங்க. ஆனால் இந்த 4க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுலேயே வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் 25 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் தான். நீங்கள் அதில் ஒரு 10 மார்க்கோ 15 மார்க்கோ வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் தான். இந்த 4 சப்ஜெக்டில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு சயின்ஸு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி தமிழ் இலக்கண வீடியோஸும் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கூட உங்களால் வந்துட்டு இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.